திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஆவா, ஒரு ஆசை அப்படின்னா மற்றவங்களுக்கு தேவையானதை அடியேன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மெனக்கெட்டுறது. மற்றவங்க என்னை பார்த்து நல்லவன்னு சொல்லிடணும், மற்றவங்க என்னை பார்த்து ரொம்ப சிறந்த ஆன்மான்னு சொல்லிடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே எப்போவுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு உயிருக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து கொள்வதை விட, இந்த மனதிற்கு, இந்த ஆன்மாவிற்கு, நாம் உடலில் வாழ்கிறோம் அல்லவா, இந்த உடலிலே உறைந்துள்ள ஆன்மாவிற்கு எது தேவை என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தெருவோரத்தில் இருக்கிற முடியாத இருக்கின்ற ஒரு அப்பாவி ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு போர்வை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, இரவு குளிராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக போர்வை வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் அந்த மனிதனுக்கு அப்பொழுது போர்வைதான் தேவைப்படுகிறதா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அடுத்த நேரம் அந்த போர்வையை யாரிடமாவது கொடுத்து ஒரு 100 ரூபாயை பெற்றுக்கொண்டு தன் குழந்தையின் பசியாற்றுவதற்காக அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கும். நம்ம 100 ரூபாய் அவங்கக்கிட்ட கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதனால் இறைவன் என்ன செய்கிறார், நம்மை ஒரு போர்வையை வாங்கி அவருக்கு கொடுக்க வைக்கின்றார். கொடுக்கும்போது அருகாமையிலே அதை வாங்குவதற்கும் ஒரு ஆளை வைத்திருக்கிறார். அதை கொடுத்துவிட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தில் தன் குழந்தையின் பசியாற்றிக் கொள்கிறார்கள். இது உண்மையான நிகழ்வு, அடியேன் மிகைப்படுத்தவில்லை. ஒரு ஆன்மாவுடைய தேவை எது என்பதை மற்றொருவர் அறிவது மிகவும் கடினம். நாம் ஒன்று நினைத்தால் அந்த ஆன்மாவின் தேவை வேறொன்றாக இருக்கும். மற்ற மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதை விட நம்முள் இருக்கின்ற ஆன்மாவின் தேவை என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்காக தான தர்மங்கள் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடவில்லை, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு புரிதலுக்கானது. அப்போ நம்ம இதை செய்தால் இந்த பலன் வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்காமல், இறைவன் நம் மனதிற்கு எதை உணர்த்துகிறாரோ, இவனுக்கு இதை கொண்டு செய் அப்படின்னு சொன்னார்னா அதை கொண்டு செய்யுங்க. இவருக்கு உணவை கொடு அப்படின்னு சொன்னால் கொடுங்க. இவருக்கு உடையை கொடு அப்படின்னா கொடுங்க. அதை அவர் உடுத்தணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் உணவை கொடுத்ததுமே அவர் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் மனது இறைவனின் குரலாக உங்களுக்கு எதை சொல்கிறதோ அதை மட்டும் கேளுங்கள். நம் மனம் அல்லது நமது ஆன்மா ஆனந்தமடையும். நாம் கொடுப்பதை பெறுகின்ற ஆன்மா ஆனந்தமடையும் என்பதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஆன்மாவிற்கு ஆனந்தம் எதுவாக இருக்கும்? பெற்ற சாப்பாட்டை தன் தந்தைக்கோ தாய்க்கோ தன் மனைவிக்கோ தன் குழந்தைகளுக்கோ கொடுத்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்று இருந்தால் அதன் மூலமாகத்தான் அந்த ஆன்மாவானது ஆனந்தமடையும். மாறாக நீங்கள் கொடுத்ததுமே அதை உண்டு மகிழும் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது அனுபவத்திலே மட்டும்தான் நீங்கள் உணர முடியும். அப்பொழுது ஒருத்தருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்வதற்கு மாறாக நம் மனது இறைவனின் குரலாக என்ன பேசுகிறது, அதை செய்யும் போது நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் என்பதை மட்டும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது கர்வம் இல்லாமல் அந்த ஆனந்தம் வருகிறது என்றால் அது மிக சிறப்பானது. ஏன் அடியேன் இந்த இடத்துல அதை கர்வம் என்று குறிப்பிடுகின்றோம் என்றால், நான் செய்தேன், சாலை ஓரத்தில் இருப்பவர்களுக்கு நான் போர்வை வாங்கி கொடுத்தேன், சாலை ஓரத்திலே இயலாமல் இருந்தவர்களுக்கு நான் அன்னமிட்டேன், அன்னதானம் அளித்தேன். நான் யார்? நாம் அளித்தோமா? உணவை கொடுத்தோமா? இதெல்லாம் நாமா? சற்று சிந்தித்து பார்த்தால் விசித்திரமாக இல்லை? இதற்கெல்லாம் நாம் மூல காரணமாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்படி கொடுத்தால் ஏன் நம்மால் அனைவருக்கும் கொடுக்க முடியவில்லை? நிறைய கேள்விகள் எழுகிறதே. இது ஏதும் நாம் செய்வதல்ல.
நம் மனதிலே நம்முள்ளே உறைந்திருக்கின்ற இறைவன் அவர் வெளிப்படுவதன் காரணமாக நம் மனதிலே தோன்றுகின்ற அன்பின் காரணமாக இவையாவும் நிகழ்கின்றன. உண்மையாக நான் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு அகங்காரம் இருக்காது, ஆணவம் இருக்காது, கர்வம் இருக்காது. இந்த பிறப்பற்ற நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற உந்துதல் அந்த நானுக்குத்தான் இருக்கும். அது யார் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் பிறவியின் நோக்கமாக இருத்திருத்தல் வேண்டும். அதைத்தான் இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பிறரை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகின்றோம்? பிறரை புரிந்து கொள்வதால் நம்மை நல்லவன் என்று இந்த ஊர் சொல்லிவிடுமா, உலகம் சொல்லிவிடுமா? அப்படியே சொன்னாலும் அது உண்மையாகி விடுமா? முகத்திற்கு நேராக புகழ்ச்சிக்கு காரணமாக நல்லவென்று கூப்பிடுவதால் நாம் நல்லவர்களாகி விடுவோமா? இவன் கெட்டவன் என்று சொன்னதும் நாம் கெட்டவனாகி விடுவோமா? ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். நாம் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் நாம் செய்கின்ற செயலிலே இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டால் அது மாயை. நாம் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் நம் மனதினுள்ளே இந்த உடனிலே கொண்டுள்ள அந்த ஒரு அற்புத சக்தியின் காரணமாக நிகழ்கிறது. உன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உன் செயல்பாடுகள் இருக்கின்றன. உன் செயல்பாட்டுக்கு தகுந்தாற்போல தான் இந்த உலகம் உனக்கு பெயர் வைக்கிறது. அது உண்மையா? அது உண்மையா என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்போதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஒரு 5 இலக்கத்தில் சம்பளம், சண்டை போடாத கணவன் மனைவி, அழகான அறிவான குழந்தைகள், இவை இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையானது நிறைவு பெற்று விடுகிறது அப்படிங்கிற எண்ணமானது பரவலாக அனைவரில் உள்ளேயும் இருக்கிறது. நல்ல தாய் தந்தையர், நல்ல மாமனார் மாமியார், இவையெல்லாம் அமைந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. இறைவன் அவ்வளவு நிறைவை தந்திருக்கிறாரே, இப்படி சொன்ன மாதிரியான சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இவை அமையப்பெறாத மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இவை அமைந்துவிட்ட மனிதர்கள் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், தனியாக போய் கேட்டால், என்னங்க இவ்வளவு கஷ்டம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு புலம்பல்கள் அங்கே இருக்கத்தான் செய்யும். எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் தனக்காக அவன் ஒரு நிமிடம் கூட வாழ்ந்திருக்க மாட்டான். தன் மனம் எதையோ எதிர்பார்த்திருக்கும், இதையெல்லாம் செய்ய வேண்டுமே என்று. தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிக்காக, தன் கணவனுக்காக என்று நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்திருப்பார்கள். அது இயல்பான வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி. அப்போது வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்பது தான் அங்கு கேள்வி. அப்போ தனக்காக வாழ்தல் சுயநலமாகாதா அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா, உன்னை நீயே திருப்திப்படுத்திக்க முடியலைன்னா மற்றவர்களை எப்படி திருப்தி செய்ய முடியும்? உனக்காக உனக்கு வாழ தெரியலைனா பிறருக்காக நீ எப்படி வாழ்வாய்? உன்னை நீ சந்தோஷமாக வைத்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை நீ எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வாய்? உன்னை நீ ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் என்று நீ நினைத்தாய் என்றால் அதை விட பெரிய மாயை என்பது வேறு எதுவும் கிடையாது. உண்மையில் நம்முள் அந்த ஆனந்தம் ஏற்பட்டு அது அப்படியே மற்றவர்களுக்கு பகிரும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியானது அங்கு காணப்படுகிறது. மற்றவர்களை சிரிக்க வைத்து நீ துயரப்படுவதால் எந்த பயனும் அங்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம், வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவோம். கஷ்டப்படாத மனிதர்கள் இருக்கிறார்களா? கஷ்டப்படாத உயிரினங்கள் இருக்கிறதா? கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு வித கஷ்டம் இருக்கும். ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்களை கேட்டு பாருங்கள், எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி போயிருப்பார்கள் என்று. அனைவருக்குமே கஷ்டம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் 8 திக்கும் அடங்கி போயிடும். திசை தெரியாமல் நிற்போம். எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே இறைவா, சிவபெருமானை இப்படி ஒரு சோதனையா, எந்த பக்கத்துக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. சூரிய ஒளியெல்லாம் அஸ்தமனமாகி இருளாக மாறி கிடக்கும். பாதையே தெரியாமல் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிறது என்றால், உள்ளத்திலே ஒளியை உண்டு செய்தால் மட்டுமே புறத்தில் ஒளியானது பிறக்கும். உள்ளத்திலே ஒளி உண்டாக வேண்டுமென்றால் இறைவனை நீ சரணடைந்திருக்க வேண்டும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையானது உள்ளத்திலே ஒரு ஒளியை ஏற்றும். அந்த ஒளியானது மெருகே என்ன ஆகும்னா, புறத்தே அந்த வெளிச்சமானது உண்டாகி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 திக்கும் ஒடுங்கி போனாலும் அதில் உனக்கான பாதை மட்டும் வெளிச்சமாக தெரியும். அது சிவபெருமான் காட்டுகின்ற பாதை. சிவபெருமான் காட்டுகின்ற பாதை. அதை சற்றும் தயங்காமல் அதில் பயணிக்க வேண்டும்.
இந்த பாதுகாப்பான வளையத்திலே நாம் இருக்கிறோம் என்றெல்லாம் இல்லை. அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்றால் பல சோதனைகளுக்கு ஆட்பட்டுத்தான் ஆக வேண்டும். தங்கமானது நெருப்பில் இட்டு அடிக்கத்தான் மெருகேறுகிறது. அதே போலத்தான் நம் உள்ளே நமக்கு போதும் என்ற மனது இயல்பான வாழ்க்கைக்கு போதும். ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்தளவு பல விஷயங்களை நாம் அடைய வேண்டும் என்றால், பல விஷயங்கள் என்று அடியேன் குறிப்பிடுவது இந்த இடத்திலே அமைதி, அன்பு, இரக்கம் இதையெல்லாம் ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அதிலே அனுபவம் பெறத்தான் அவன் அதை அடைகின்றான். ஒரு மனிதனுக்குள் அந்த அனுபவமானது கிடைக்காவிட்டால் அன்பும் கிடையாது, பண்பும் கிடையாது, இரக்கமும் கிடையாது என்று ஆகிவிட்டால் அந்த இடத்திலே மனிதன் மனிதமாக இருப்பதில்லை, மனிதத்தை இழந்த மிருகமாக மாறுகின்றான். அந்த மனித நிலை என்பது ஒரு உயரிய நிலை. உணர்ந்து உயர்ந்தவர்கள் மட்டும்தான் மனிதர்களாக முடியும். மனிதர்களாக பிறந்ததனால் மட்டும் அவன் மனிதன் அல்ல, மனிதத்தை உணர்ந்து உயர்ந்ததால் தான் அவன் மனிதனாக மாறுகின்றான். அதற்கு இறைவனின் கருணையானது தேவைப்படுகிறது. இறைவனின் கருணை பார்வையானது அந்த இடத்துல அவசியம் தேவைப்படுகிறது. நல்ல சிந்தித்து பார்த்தா ஒரு தெளிவான விஷயமானது புரியும். வாழும்போது சொந்த பந்தம், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் சுத்தி புடைசூழ நின்று உன்னை போல் யார், உன்னை போல் கர்ணனை நான் பார்த்ததில்லை, உன்னை போல் தான தர்மங்கள் செய்வதை நான் யாரையும் பார்த்ததில்லை, புலம்பி தள்ளிவிடுவார்கள். உன்னிடமிருந்து பெறுவதையே நோக்கமாக கொண்டவர்கள், உன்னிடமிருந்து அண்மை மட்டும் எதிர்பார்ப்பவர்கள், எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் உன் முகத்திற்கு முன்னால் துதிப்பாடுபவர்கள் யாவரும் உன்னிடமிருந்து எதையோ எதிர்பார்ப்பார்கள். நீ பிறந்தது முதல் இறப்பு வரை அதுதான் தொடர்கதையாக இருக்கும். நம்பி ஏமாந்து பொருளால் செய்து இன்னும் போதவில்லை என்று பெற்றுக்கொண்டே இருப்பார்களே தவிர போதுமென்ற வார்த்தை ஒரு ஜீவனுக்குள் இருந்து வருவதே இல்லை. தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் போதும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். மற்றவர் கொடு வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்துபவர்கள் நீ என்ன கொடுத்தாலும் வாங்கி கொண்டே இருப்பார்கள். உன்னிடம் இல்லை என்று சொன்னாலும் உன்னை சுரண்டுபவர்களாக இருப்பார்கள். உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப பொருளாக ஒருத்தருக்கு ஈட்டி கொடுத்தால் இன்பம் கிடைக்காதானா? கண்டிப்பா கிடைக்காது. எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்காது. அது துக்கத்தில் தான் கொண்டு போய்விடும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள், ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இறைவன் படைப்பிலே இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றதற்கு இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்த வேண்டும், கோடான கோடி நன்றியை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இடத்திலே வாழ்கின்றோம், பிறருக்காக வாழ்கின்றோம், தனக்காக வாழ்கின்றோம் என்ற பெயரிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டே செல்ல ஒரு காலத்திலே மரணம் நம்மை அழைக்கின்றது. மரணம் நம்மை வா என்கிறது. ஒரு வினாடி கூடுதலாக கிடைக்குமா? என் குழந்தையிடம் சொல்லவில்லையே, அன்பு குழந்தையிடம் சொல்லவில்லையே, என் அன்பான மனைவியிடம் சொல்லவில்லையே, எனக்கு ஒரு நிமிடம் கூடுதலாக கிடைக்குமா? கிடையாது. உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிடம் கொடுத்தால் மட்டும் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து விடுவாயா என்றுதான் மரணம் கேட்கும். கொடுக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் உன்னால் பிறருடன் ஆனந்தமாக இருக்க முடியவில்லை, உன்னை நீ திருப்தி செய்து கொள்ள முடியவில்லை, உனக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ இழந்து விட்டாய், உன்னுள் இருக்கின்ற அற்புத சக்தியை நீ உணர மறுத்து விட்டாய். இந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று மரணமானது நம்மை அழைக்கின்ற நேரத்திலே கூட நம் மனம் பொய்யான இன்பத்தை விரும்புமே தவிர உண்மையான இன்பத்தை உணர்வது இல்லை. வாழ்கின்ற போது கிடைக்கின்ற அற்புத வாய்ப்புகளையெல்லாம் இழந்துவிட்ட பின்னர் என்னால் இறைவனை உணர முடியவில்லையே என்ற புலம்பல் எல்லா திக்கும் ஒலிக்கின்றது. அட நீ தான் வாழ்ந்தியேப்பா, நீ தான் கோடியே கொட்டி கொடுத்தியே, யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாத்துக்கும் தான தர்மங்கள்னு செஞ்சோமே, உன் மரணத்திற்கு பிறகு உனக்காக வந்தவர்கள் யார்? நாடாளும் ராஜாவாக இருக்கட்டும், இறந்த பின்பு அவர் முன்னாடி நாடகம் நடிப்பவர் ஏராளமாக இருப்பார்கள். உண்மையாக உன்னுடன் வர தயாராக யாராவது இருக்கிறார்களா? கோடியாக குட்டி கொடுத்தார், என் வாழ்க்கையை அவர் தான், அவர் போனதுக்கப்புறம் நான் இருக்கிறதுக்கு வேலை இல்லைன்னு அடுத்த க்ஷணமே உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு யாராக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? பணத்திற்காக, புகழுக்காக, ஆடம்பரத்திற்காக, விளம்பரத்திற்காக வேண்டுமானால் அழுகலாமே தவிர
ஒரு உள்ளார்ந்த உணர்வுடன் உங்களுடன் பயணிப்பவர்கள் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மற்ற எவராலும் இயலாது. அழுகின்ற உறவினர்கள் வீட்டோடு நின்றுவிட, ரொம்ப நெருங்கிய உறவுகள் தெருவோடு நின்றுவிட, தூக்கிச் சென்றவன் காட்டோடு நின்றுவிட, அந்த ஆன்மா செல்லுமிடம் எது என்று தெரியாமல் தத்தளித்து நிற்கும் பொழுது இறைவனின் அந்த திருப்பாதத்தில் ஒரு இடம் கிடைத்து விடாதா என்ற அந்த ஆன்மா அந்த காட்டிலே அழும் புலம்பும். அந்த புலம்பலுக்கு விடை சொல்வது யார்? அந்த புலம்பலுக்கு விடை சொல்வது யார்? எல்லாம் விட்டு சென்றனரே. நான் ஆசையாக கட்டிய வீடு என்னுடன் வரவில்லை, கோடி கோடியாக சேர்த்து பீரோவில் பூட்டிய பணம் என்னுடன் வரவில்லை, எவ்வளவோ நகைகளை சேர்த்தேன் என்னுடன் வரவில்லை. கட்டிய மனைவியோ கணவனோ ஒரு எல்லையில் நின்று விட்டனர். என்னை சுற்றி அப்பா அப்பா என்று கதறிய குழந்தையெல்லாம் ஒரு எல்லையில் நின்று விட்டது. ஐயா சாமின்னு என்னை கையெடுத்து கும்பிட்டவங்க உன்னை போல ஆளே இல்லை, நீ ஒரு பெரிய கர்ணனையான்னு கூப்பிட்ட குரலெல்லாம் காட்டோடு நின்றுச்சு. உடலை சிதை மூட்டிய பிறகு யாருமே அங்கே இல்லையே, திரும்பி பார்க்காத போன்னு சொல்லக்கூடிய சத்தம் என் காதுகளில் கேட்கும் பொழுதுதான் உணர்ந்தேன் நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று. சிதை மூட்டிய பின்பு திரும்பி பார்க்காதே செல் என்று சொன்ன போதுதான் தெரிந்தது நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று. யாருக்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்தேன்? இப்போ எனக்கு யார் துணை இருக்கான்னு அந்த ஆன்மா கேட்கும் இல்லையா? அந்த ஆன்மா கேட்கும்போது அருகாமையிலிருந்து நான் இருக்கின்றேன் என்ற குரல் அங்கு வரும். நான் இருக்கின்றேன் என்ற குரல் வரும். அங்கே ஆடிக்கொண்டு இருக்கின்ற இறைவன் இருக்கிறாரே சிவபெருமான், நான் இருக்கிறேன் என்ற குரல் அங்கிருந்து வரும். இப்போ உண்மையான உறவு எது? வீட்டுடன் நின்றதா, தெருவுடன் நின்றதா, காட்டுடன் நின்றதா, திரும்பி பார்க்காதே போ என்று சொன்னதா? நான் இருக்கின்றேன் பயப்படாதே என்ற குரல் அங்கு கேட்கும் என்றால் அதுதான் அந்த இடத்துல உண்மையான உறவாக இருக்கும். அப்போ உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் விடுத்துவிட்டு பிறரை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன், பிறரை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்று வீணாக நேரத்தை கடத்த வேண்டாம். உன்னை நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய். உன்னை நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய். உன்னை நீ ஆனந்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய். உன்னுள் ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியாத போது நீ யாருள்ளும் ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையானது ரொம்பவே மகிழ்ச்சியானதாக இருக்கும். சிவபெருமான் ஒருவரே உன்னுள் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர். அந்த இறைவனுக்குத்தான் நமக்கு என்ன வேண்டும் என்பது தெரியும். அவர் காட்டிய பாதையிலே பயணிக்கும் பொழுது அப்பாதையானது ரொம்ப தெளிவான பாதையாக இருக்கும் என்றால் அது மிகையல்ல.